தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, கான்சக்ரேஷனோடைய வேர்ட்ஸ், நிறுவன வார்த்தைகளை சொன்ன பிறகு ஃபாதர் சொல்கிற ஒரு அழகான ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, நம்பிக்கையின் மறைபொருள், த மிஸ்டரி ஆஃப் ஃபெய்த். அதாவது மிச்ச இடங்களில் எல்லாமே ஃபாதர் ஏதாவது ஒரு ப்ரொக்ளைம் பண்ணுறாரு, ஒரு இன்விடேஷன் கொடுக்குறாரு. லெட்டஸ் பிரேன்னு சொல்கிறார், மன்றாடுவோமாகன்னு சொல்கிறாரு, அமைதியாக இருப்போமாக, ஆண்டவர் உங்களோடு இருப்பாராகன்னு சொல்கிறாரு, அமைதி உரித்தாக்குன்னு சொல்கிறாரு. நிறைய விஷயங்களை ஒன்றும் இல்லை ஆண்டவர்கிட்ட பேசுகிறாரு, இல்லை மக்கள்கிட்ட பேசுகிறாரு, இல்லை தனியாக பேசுகிறாரு. ஆனால் இங்கே பாருங்களேன், இந்த சென்டென்ஸ் வந்து அப்ரப்டார், சப்ஜெக்ட் வெர்பு ஆப்ஜெக்ட் எதுவுமே கிடையாது. த மிஸ்ட்ரி ஆஃப் ஃபெய்த், நம்பிக்கையின் மறைபொருள். அப்போ இங்கே ஃபாதர் ஒரு விஷயத்தை ப்ரொக்ளைம் பண்ணலங்க, எக்ஸ்க்ளைம் பண்ணுறார். இங்கே நடக்கிறது என்ன தெரியுமா? அப்பத்தை எடுத்து வாழ்த்தி, இதோ என்னுடைய உடல் உண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது இயேசுடைய சரீர இரத்தமாக மாறுகிறது. ரச கிண்ணத்தை எடுத்து, இதோ என்னுடைய இரத்தம், இதை நீங்கள் வாங்கி பருகுங்கள் சொல்லும்போது இயேசுடைய சரீர இரத்தமாக அது மாறுகிறது. இட் இஸ் பிகமிங் த பாடி அண்ட் பிளட் ஆஃப் ஜீசஸ். ஸோ இன் ஃப்ரண்ட் ஆஃப் த பாடி அண்ட் பிளட் ஆஃப் ஜீசஸ் இஸ் பிகமிங் ஆவ். அவருக்கு அந்த ஒரு அதிசயத்தை கண்ணு முன்னால் பார்க்குறாரு. அவருடைய கண்ணு முன்னால் இருக்கிற பலிபீடத்தில் ஆண்டவராகிய இயேசுடைய சரீர இரத்தமாக அது மாறி இருக்கிறதை உணர்கின்ற ஃபாதர் சொல்கிறாரு, இது நம்பிக்கையின் மறைபொருள், த மிஸ்டரி ஆஃப் ஃபெய்த். மிஸ்டீரியோன் அப்படின்ற கிரேக்க வார்த்தையிலிருந்து வருகிறது. ஒரு ஏன்ஷியன் வேர்டான மூ அப்படின்ற வார்த்தையிலிருந்து வருகிறது, எம்இஓ, இல்லைனா மிஸ்டீரியோன். இந்த மிஸ்டீரியோன் அப்படின்ற கிரேக்க வார்த்தையும் எம்இஓ அப்படின்ற மோ அப்படின்ற வார்த்தையும் அது என்னுடைய மீனிங் என்ன தெரியுமா? சைலண்ட். ஒரு ஹிடன் விஷயத்தை, ஒரு மறைபொருளை பார்க்கும் பொழுது, மறைபொருளுங்க, இட் இஸ் நாட் சீக்ரெட், இட் இஸ் மிஸ்டரி. ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் இருக்குது. நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை மறைக்கிறேன் அப்படின்றது ஒரு சீக்ரெட்டாக இருக்கிறதுனால சில விஷயங்களை உங்கள்கிட்ட நான் சொல்ல மாட்டேன் அப்படின்றது வேறு. சில விஷயங்கள் நம்மளால் வெளிப்படுத்த முடியல அப்படின்றதுனால நம்மளால் சொல்ல முடியல. அது உண்மையான விஷயம், மறைந்திருக்கின்ற பொருள். அந்த மறைந்திருக்கின்ற பொருளை அவருடைய கண்ணு முன்னால் உணர்கிறார். ஊனியல்பினுடைய கண்ணால் கண்ணுக்கு பார்க்க முடியாத ஒரு விஷயத்தை உணர்கிறார். when he feels that body and blood of Jesus is present in front of him, அவரால் அடுத்த வார்த்தை பேச முடியல, அவர் சைலண்ட் ஆகிறார். மூவோ அப்படின்ற வார்த்தையே மிஸ்டீரியோன் அப்படின்ற வார்த்தையினுடைய மீனிங்குமே ஷட் அப் த மவுத், வாய் அடைஞ்சு போய்டுறார் ஃபாதர். அடைஞ்சு போகணும். ஒரு விஷயத்துக்கு முன்னால் சில விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது, கண்ணுக்கு முன்னால் ஒரு அதிர்ச்சியை பார்க்கும்போது நம்ம அடைஞ்சு போகிற மாதிரி, கண்ணு முன்னால் சில அதிசயத்தை பார்க்கும்போது நம்மளுடைய வார்த்தை நின்று போகிற மாதிரி, கண்ணு முன்னால் அவர் ஒரு அதிசயத்தை பார்க்குறாரு. அவருக்கு அதுக்கு பிறகு அதை பற்றி பேச முடியல. நம்பிக்கையின் மறைப்பொருள். எனக்கு தெரியல, அந்த ஒரு ஃபீலிங் உங்களுக்கு வருதா? நான் சொல்லும்போது எனக்கு அந்த ஃபீல் வருது. என் கண்ணு முன்னால் விண்ணையும் மண்ணையும் படைத்த ஆண்டவர் மாம்ச இரத்தமாக அருட்சாதன வடிவிலே என் கண்ணு முன்னால் நிற்கிறாரு. இப்போ இதை நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது உங்கள் கண்ணு முன்னால் ஆண்டவர் நின்னாருன்னா உங்களுக்கு என்ன ஒரு ஃபீலிங் வரும்? நீங்கள் தான் பேசுவீங்களா? பேச மாட்டீங்க, அடைஞ்சு போயிடுமா? அது அங்கே நம்பிக்கையின் மறைப்பொருள்னு சொல்லிட்டு அடைஞ்சு போயிடுது. ஃபாதருடைய வாய் அடைஞ்சு போயிடுது. இஸ் ஷட்டிங் அப் வித் இஸ் மவுத். அவருடைய மவுத் ஷட்டப் ஆகும் பொழுது நடக்கிற அடுத்த விஷயம் என்ன தெரியுமா? மக்கள் அதை ஏற்றுக்கிறாங்க. ஸோ தே ஆர் லெண்டிங் தேர் வாய்ஸ். ஃபாதருடைய வாய் அடைஞ்சு போகும் பொழுது மக்கள் அவர்களுடைய வாயை திறக்கிறாங்க. அவங்க அதுக்கு பதிலை சொல்கிறாங்க. என்ன பதிலை சொல்கிறாங்க? ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். அதனால தான் இந்த இடத்துல முன்னாலெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு ப்ரேயர் இருக்குது. அந்த ப்ரேயரை மாற்றினது இப்போ இதனுடைய பதில் ப்ரேயரை ஏன் மாற்றினாங்க? முன்னால் உங்களுக்கு தெரியும் இல்லையா? நீங்கள் சில கேள்விப்பட்டிருப்பீங்க, நீங்களும் ஜெபிச்சிருப்பீங்க. கிறிஸ்து இறந்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஏன் இந்த ஜெபத்தை இப்போ சொல்கிறதில்ல? சொல்லக்கூடாதுன்னே சொல்கிறாங்க. கிரைஸ்ட் ஹஸ் டைட், கிரைஸ்ட் இஸ் ரிசன், கிரைஸ்ட் வில் கம் அகெயின். ஏன் சொல்லக்கூடாது? நல்லா கவனிங்க. உங்கள் முன்னால் கிரைஸ்ட் இருக்கிறாருங்க. ஆண்டவருடைய சரீரமும் இரத்தமும் கண்ணு முன்னால் இருக்கும் பொழுது யூ வில் நாட் ஸ்பீக் அபவுட் கிரைஸ்ட், பட் யூ வில் ஸ்பீக் டு கிரைஸ்ட். கிறிஸ்துவை பற்றி அல்ல, கிறிஸ்துவிடம் பேசுவீர்கள் நீங்கள். கிறிஸ்து இறந்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார்னா கிறிஸ்துவை பற்றி பேசுகிறோம். கிறிஸ்துவை பற்றி பேச வேண்டிய இடமல்ல, கிறிஸ்துவிடம் பேச வேண்டிய நேரம். அப்போ ஃபாதர் பேசிட்டாரு, ஃபாதர் நிறுத்திட்டாரு, மக்கள் கிறிஸ்துக்கிட்ட பேசுகிறாங்க. நம்பிக்கையின் மறைப்பொருள் அப்படின்னு சொன்ன உடனே ஃபாதருடைய வாய் அடைஞ்சு போயிடுது. கண்ணால் பார்க்குறாரு, ஊனியல்பினுடைய கண்ணால் பார்க்கும் பொழுது மக்களுடைய பதில், அந்த பதில் என்ன? ஆண்டவரே. ஸோ தே ஆர் டாக்கிங் டு கிரைஸ்ட். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது மரணத்தை நாங்கள் அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினை நாங்கள் எடுத்துரைக்கிறோம் என்று கிறிஸ்துவிடம் பேசுவது. ஸோ
இதுக்கு ஜஸ்ட்டு முன்னால் ஃபாதர் சொல்கிற வார்த்தை என்ன? இதை என் நினைவாக செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி தான் ஃபாதர் தனது வலது காலை முட்டி மடக்கி ஆராதனை செய்கிறார். அப்போது சென்ட் தாமஸ் அக்வினாஸ் இதற்கு ஒரு 3 நினைவு அப்படின்றார். இதில் ஒரு பாஸ்டனுடைய நினைவு இருக்குது, ஒரு ஃப்யூச்சரை பற்றி உள்ள எதிர்பார்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம எங்கேருந்து இதை நினைச்சு பார்க்குறோம்? ப்ரெசன்ட்லேருந்து பாஸ்ட்டை நினச்சி பார்க்குறோம். நிகழ்காலத்திலிருந்து கடந்த காலத்தை நினச்சி பார்க்குறோம். நிகழ்காலத்திலிருந்து வர காலத்தை நினச்சி பார்க்குறோம். இதுக்கு தாமஸ் அக்வினாஸ் 3 வார்த்தை சொல்வார். புனித தாமஸ் அக்வினாஸ் 3 வார்த்தை. பாஸ்ட் அப்படின்றது ஒரு கமமரேஷன், நினைவு. அதனால தான் திருப்பலிக்கு சாக்ரிஃபைஸ் அப்படின்ற ஒரு பேர் இருக்குது. நிகழ்காலம் என்பது இட் இஸ் சிக்னிஃபைங் சம்திங், எதையோ ஒன்று அடையாளப்படுத்துது. அதை எதை அடையாளப்படுத்துது? அப்போது அதனால தான் சிக்னிஃபைங்க்கு என்ன சொல்கிறாங்க? கம்யூனியன். ஸோ நம்ம ஒன்றாக ஒரு திருவுடலாக இருந்து ஆண்டவர் நமக்காக செய்த சாக்ரிஃபைஸை நினைவு கூறுகிறோம். ஸோ கமமரேஷன் ஆஃப் அ சாக்ரிஃபைஸ், பீயிங் இன் கம்யூனியன், அது சிக்னிஃபை பண்ணுது. எதை பற்றி யோசிக்கிறோம்? வரப்போகிற ஒரு விஷயத்தை, ஃப்யூச்சரை பற்றி, நாளைக்கு பார்க்குற விஷயத்த ப்ரீஃபிகர் பண்ணுறோம். அதனாலவே இந்த திருப்பலிக்கு, திருவிருந்துக்கு, திவ்ய நற்கரணைக்கு வியாட்டிக்கும் அப்படின்ற பேர் இருக்குது. வியாட்டிக்கம் என்ன? அங்கே போய் சேருவதற்கான பயண உணவு. அப்போ திருப்பலி 3 விஷயங்களுடைய நினைவு. 1, ஆண்டவருடைய மரணம், ஆண்டவருடைய பலி, சாக்ரிஃபைஸ். எங்கிருந்து? ஒரு கம்யூனியனில் இருந்து, நம்ம ஒரு உடலாக இருந்து, ஆண்டவருடைய உடல் உறுப்பாக இருந்து, எதை பற்றி? நாளைக்கு நம்ம போய் சேர போகிற இடத்த பற்றி யோசிக்கிறோம். அதற்கான பயண உணவு. சாக்ரிஃபைஸ், கம்யூனியன், வியாட்டிக்கும். கமமரேஷன், சிக்னிஃபைங் சம்திங், அண்ட் தேர் இஸ் அ ப்ரீஃபிகரேஷன் ஆஃப் சம்திங். பழையதனுடைய ஒரு நினைவு, நிகழ்காலத்திலிருந்து நினைக்கிறோம், புதிய ஒரு இடத்தில் போய் சேர்வதற்காக உள்ள பயண உணவே திருப்பலி என்பது. ஆண்டவரிடம் அதை பேசுகிறோம். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். நீர் வருமளவும் ஃப்யூச்சர், நாங்கள் ப்ரெசண்ட், இறப்பினையும் உயிர்ப்பினையும் அறிக்கையிடுகின்றோம், எடுத்துரைக்கின்றோம். ஸோ பாஸ்ட், ப்ரெசண்ட், ஃப்யூச்சர் அனைத்துமே நினைவு கொண்டு வந்து கொண்டாடுற இடம் தான் திருப்பலி. அது யார்கிட்ட பேசுகிறீங்க இந்த நேரம்? கிறிஸ்துக்கிட்ட பேசுகிறீங்க. கிறிஸ்துவை பற்றி பேசலை. 3 விதமான பதில்கள் திருச்சபை திருப்பலியினுடைய நூலை நமக்கு தருது. 1, ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். 2வது, ஆண்டவரே நாங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். ஸோ பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃபியூச்சர். 3வது, உலகின் மீட்பரே எங்களை மீட்டருளும், உமது சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. ஸோ யூ ஆர் டாக்கிங் டு கிரைஸ்ட், நாட் டாக்கிங் அபவுட் கிரைஸ்ட். சிந்தித்து திருப்பலியில் தியானித்து பங்கெடுப்போம், ஒப்பு கொடுப்போம். இது நம்பிக்கையின் மறைப்பொருள். ஃபாதருடைய வாயடையும் பொழுது மக்கள் லெர்ன் பண்ணுறீங்க, உங்களுடைய வாய்ஸை கடன் கொடுக்குறீங்க. ஆனால் ஃபாதரால் பேச முடியாத ஒரு திரு நிகழ்வு அங்கே நடந்துள்ளது. அதை மனதலை உணர்ந்து பதிலை சொல்லுங்கள். பிகாஸ் இது நம்பிக்கையின் மறைப்பொருள். ஒரு உண்மை மறைஞ்சிருக்கு, ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்திட்டோம். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.